டாக்டர் உஷா ஈஸ்வரன், கரியர் பாத் டிசைனர். இன்னைக்கு சைக்காலஜி அப்படிங்கிற கரியரை பத்தி தான் நம்ம பேச போறோம். சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டடி ஆஃப் ஹியூமன் மைண்ட். நம்மளோட மனிதர்களோட மைண்ட் எப்படி வேலை செய்யுது, பிஹேவியர் எப்படி இருக்கு, என்ன மாதிரி தாட் ப்ராசஸ், என்ன மாதிரி யோசனைகள் மனசுல வருது, அதனால நம்மளோட எண்ணங்கள் எப்படி மாறுது, எந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம், சந்தோஷமா இருக்கோமா இல்ல டிப்ரெஸ்டா இருக்கோமா, அதை எப்படி மாத்தலாம். அதுவும் ஒரு குழந்தைங்கள்லாம் வந்து நிறைய தோல்வியில இருந்து எப்படி வருதுன்னு தெரியாம டிப்ரெஸ்டா இருப்பாங்க, ஒரு சூசைடல் அட்டெம்ப்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. குழந்தைங்க இல்லாம எல்லாருக்குமே கூட ஒரு டிப்ரெஷன் வரும்போது எப்படி அவங்கள அதுல இருந்து வேற மாதிரி யோசிக்கிறதுக்கு எப்படி அவங்கள வந்து பழக்கணும், அவங்களுக்கு ஆக்சுவலாவே என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறதெல்லாம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறவங்க தான் வந்து சைக்காலஜி படிச்சவங்க. அவங்க தான் வந்து நம்மளோட ஹியூமன் மைண்டை வந்து அழகா ரீட் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை அவங்க கொடுப்பாங்க. சோ அத பத்தி தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது நிறைய இப்ப தேவைப்படுது. ஏன்னா நிறைய சோசியல் மீடியா, டிஜிட்டல் மீடியம் வந்த உடனே நம்ம என்ன ஆயிடுறோம், நிறைய நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளேயே போயிடுறோம். எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டை வச்சு எத்தனையோ பேர் வந்து டிப்ரெஷன் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த கோர்ஸ் படிச்சீங்க அப்படின்னா ஃப்ரீலான்சிங்காகவும் உங்களை கிளினிக் ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா வந்து நிறைய ஏஜென்சிஸ், அதாவது சைல்டு கேர் ஏஜென்சிஸ்ல, பிசினஸ் கார்பரேஷன்ல, அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் ட்ரேட் கமிஷன், ஃபாரின் சர்வீஸ், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், ஃபேமிலி சர்வீசஸ், ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன், சிவில் ரைட்ஸ் கமிஷன், கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன், கரெக்ஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோர்ட் சிஸ்டம்ஸ், எஜுகேஷனல் பீரியாடிக்கல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ், யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இங்க எல்லாம் வந்து இந்த சைக்காலஜி படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ எந்த மாதிரியான வேலை வாய்ப்பு, என்ன மாதிரி கரியர் பார்த்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு அட்வர்டைசிங் மேனேஜர், கரியர் பிளானிங், ஜாப் அனலிஸ்ட், மென்டல் ஹெல்த் ஒர்க்கர், ப்ரொஃபஷனலா இருக்கலாம், கேஸ் மேனேஜர், அவுட் பிளேஸ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட், அவுட்ரீச் கோஆர்டினேட்டர், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், கிளினிக்கல் ரிசர்ச், அதுக்கப்புறம் காக்னேட்டிவ் சைக்காலஜிஸ்ட், கம்யூனிட்டி ஆர் சோஷியல் சர்வீஸ் ஒர்க்கரா இருக்கலாம், கம்யூனிட்டி ரிலேஷன் அட்வொகேட்டா இருக்கலாம், கரெக்ஷனல் கேஸ் ஒர்க்கரா இருக்கலாம், கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டா இருக்கலாம், கிரிமினாலஜிஸ்டா இருக்கலாம், கிரைசிஸ் இன்டர்வென்ஷன் கவுன்சிலர், எஜுகேட்டரா இருக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட் கவுன்சிலரா இருக்கலாம், ஃபாரன்சிக் சைக்காலஜிஸ்டா இருக்கலாம், ஜெனட்டிக் கவுன்சிலரா இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யலாம், ஹியூமன் ரிலேஷன் ஸ்பெஷலிஸ்ட், இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷனல் சைக்காலஜிஸ்ட், ப்ரொபேஷன் ஆஃபீஸர், சைக்கியாட்ரிக் நர்ஸா இருக்கலாம், சைக்கியாட்ரிஸ்டா இருக்கலாம், சைக்கோமெட்ரிஸ்டா இருக்கலாம், பப்ளிக் ரிலேஷன் ஸ்பெஷலிஸ்ட், சேஃப்டி இன்ஜினியர், ஸ்கூல் கவுன்சிலர், ஸ்கூல் சைக்காலஜிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர், சைல்டு, ஃபேமிலி, ஸ்கூல், எங்க வேணா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். அப்புறம் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் கவுன்சிலர், இது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். தேவையில்லாத ட்ரக் அபியூஸ்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி அதுல இருந்து வெளியில கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒகேஷனல் ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்டா இருக்கலாம், யூத் கவுன்சிலராகவும் இருக்கலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறைய ரிசர்ச் பண்ணணும், பொறுமை வேணும், நல்லபடியா சொல்றத கேட்கிற குட் லிசனரா இருக்கணும், அப்சர்வேஷன் ஸ்கில் இருக்கணும், அனாலிசிஸ் பண்ணணும், இன்டர்பிரேட் பண்ண வேண்டியிருக்கும் இன்ஃபர்மேஷனை, எவாலுவேட் பண்ணணும், சால்விங் த ப்ராப்ளம் இருக்கணும், ஒரு ப்ராப்ளம் டயக்னோஸ் பண்ண தெரியணும், டிசிஷன் மேக்கிங் இருக்கணும், கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும், நல்லபடியா பேசணும், அதே மாதிரி கிரிட்டிக்கல் திங்கராகவும் இருக்கணும், கிரியேட்டிவ் திங்கரா இருக்கணும். ஒரு சொல்யூஷன் வேணும்னா கிரியேட்டிவா திங்க் பண்ணக்கூடியவங்களா இருக்கும். மெயினா வந்து புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும், மற்றவங்களோட மனசை புரிஞ்சுக்கிறவங்க, ஒரு எம்பத்தியோட, ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட இருந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து இந்த சைக்காலஜி படிக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது தவிர இன்னும் கரியர் என்னெல்லாம் வேணுங்கிறதையும் காமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தினம் ஒரு கரியரை பத்தி நம்ம பேசலாம். அந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். ஸ்டே பிளஸ்ட்.